ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். பாதுஷா ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் மைதா, ஆயில், கர்ட், பேக்கிங் சோடா, சால்ட், அவ்வளோதான். ஒரு பவுலில் மைதா மாவு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் சேர்த்துருக்கேன். இதில் பேக்கிங் சோடா, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் கர்டு சேர்க்கணும். தயிர் 2 ஸ்பூன், கெட்டியான தயிர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பாதுஷா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் இருந்தாலும் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மாவில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி எல்லா மாவுலேயுமே தயிரும் எண்ணெயும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கையிலே இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம இதில் பிணையும் போது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். நம்ம கையில் ஒரு கைப்பிடி எடுத்து பிடிச்சோம்னா இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வாட்டரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கெட்டியான மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு 2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் எடுக்கணும். இந்த மாதிரி நுர வந்துச்சுன்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏலக்காயும் குங்குமப்பூவும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்கே லேயராக இருக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவை வந்து பிணையக்கூடாது. மறுபடியும் அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக உருட்டி நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு எடுத்துட்டு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போது ஒவ்வொரு பாதுஷாவும் ஆட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். போட்டவொடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி விடுங்க. இதே மாதிரி நல்லா பொன்னிறமாக கலர் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு சர்க்கரை பாவு வச்சுருக்கணும் இல்லையா, சர்க்கரை பாவில் ஆட் பண்ணிக்கலாம். பாதுஷா சேர்க்கும் போது சர்க்கரை பாவு வந்து லைட்டாக சூடாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா உள்ள ஜூஸ்லாம் நல்லா இறங்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி தீபாவளி ரெசிபிஸ் கண்டினியூஸாக வரும் நம்ம சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாதுஷா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.